இன்னைக்கு என்ன நினைச்சிருக்கோம்? ஜோதிடத்துக்கு எந்த கிரகம்? இன்னைக்கு புதன் எங்க இருக்கிற? உங்க மகத்து மாறிக்கிட்டே இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேர்த்துல 75% அந்த புதனுடைய ஆதிக்கத்தில் இருப்பீங்க. வேணா செக் பண்ணி பாருங்க. அப்ப ஜோதிடத்துக்கு உண்டான கிரகம் புதன். காலப்புருஷனுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடங்கிறது தான் ஒண்ணு போடுற இடம். 10ஆம் இடம் ஒரு தொழிற்சாலை, ஒரு ஆபீஸ், ஒரு பொதுக்கூட்டம், எதுவாக இருந்தாலும் அந்த 10 பேர் சேருவாங்க. இந்த ஐயா குருஜியினுடைய ராசி அதிபதி புதன், எனக்கு பாக்கிய அதிபதி புதன். இப்போ எல்லாரும் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 10ஆம் அதிபதி யாரு? காலப்புருஷனுக்கு 10ஆம் அதிபதி யாரு? இன்னைக்கு என்ன கிழமை? இது எல்லாம் கனெக்ட் ஆகுதா? அப்ப 64 சொல்றோம். அந்த 64 கலையில இந்த பிரபஞ்ச சக்தி துணையோட கத்துக்கிட்டு செயல்படக்கூடியது இந்த ஜோதிட கலை மட்டும்தான். மற்ற கலைகள் இருக்குது. அது உடம்பு இருந்தால் போதும், தைரியம் இருந்தால் போதும், வலு இருந்தால் போதும். ஆனால் அந்த ஜோதிட கலைக்கு பிரபஞ்ச சக்தி, குருபக்தி, இறைபக்தி நம்மளோட கலந்துடும். அப்பதான் இதை நம்மளால செயல்படுத்த முடியும். இப்போ அடிப்படை முடிஞ்சிட்டோம், உயர்நிலை முடிஞ்சிட்டோம், கோச்சாரம் தெரியும், தசாபதி தெரியும், பாத்தசாரம் தெரியும், எல்லாமே தெரியும். ஒரு ஜாதகத்தை கொடுத்து பார்த்தா பலன் சொல்றது ஒன்றுமே தெரியாது. அப்போ ஒரு ஜாதகத்தை மட்டும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணுறோம்? முதல் அவங்க வயசு கணிக்கிறோம், ராசி நட்சத்திரம் லக்னம் போடணும், தசாபதி போடணும், பாவோட பாவகம் ஐயா சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு இன்னை வரைக்கும் கை கொடுக்குறது அந்த பாவோட பாவம் தான். ஒரு ஜாதகத்தில் பாவோட பாவம் கணக்கு போட்டு 100 பேர்த்து கேட்டாலும் சரி, அவங்க சொந்தத்தில் தயக்கமே இல்லாத சொல்லலாம். ஆனால் 100% கரெக்டாக வேலை செய்யணும். ஆனால் அது புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். எப்படி புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும்? ஜோதிடம் அப்படிங்கிறது காலதேச இடம் சுருதி யுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. காலதேச வர்த்தமான இடம் சுருதி யுக்தி இத்தனை விஷயங்களை அனுசரித்து சொல்லணும். எப்படி? சுகர் தசை நடக்குது, 5 வயசு பையனுக்கும் சுகர் தசை நடக்கும், 25 வயசு பையனுக்கும் சுகர் தசை நடக்கும், ஐயாவுக்கும் சுகர் தசை நடக்கும். அப்ப அந்த சுக்கிரனுடைய பலன் 3 பேருக்கும் ஒரே மாதிரி வருமா? 25 வயசு பையனுக்கு சுகர் தசை நடக்குது, ஒருவேளை அவனுக்கு ஜென்ம சரியா போயிருக்கு. அப்ப என்ன சொல்லுவான்?